சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டுமென நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் அவருடைய தந்தை புகார் மனு அளித்துள்ளார். நடிகையின் மரணம் குறித்து கணவர் ஹேமந்த் ஹோட்டல் ஊழியரிடம் போலீசார் விசாரிப்பது குறித்து கூடுதல் தகவலை சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், காவல்துறையின் விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கில் எழுந்துள்ள சந்தேகங்களின் அடிப்படையில் தற்பொழுது நசரத்பேட்டை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். சித்ராவினுடைய தந்தை காமராஜ் திருவான்மியூரைச் சேர்ந்தவர். இவர் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர் தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அவரிடம் உதவி ஆணையர் சுதர்சன் மற்றும் காவல் ஆய்வாளர் விஜயராகவன் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த புகாரில் அவர் தனது மகள் மரணம் தொடர்பான விசாரணை நடத்தி அதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த விடுதி அறையில் நடிகை சித்ராவுடன் தங்கியிருந்த அவருடைய கணவர் ஹேம்நாத் மற்றும் அந்த விடுதி அறையை மாற்றுச்சாவியின் மூலம் திறந்து உள்ளே சென்று பார்த்த அந்த ஊழியர் கணேஷ், இந்த இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் நடிகை சித்ராவினுடைய செல்போனை கைப்பற்றி இதற்கான என்ன காரணம், மரணத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் கிடைக்குமா, அது தொடர்பான தடயங்கள் எதுவும் கிடைக்குமா என்பது அந்த செல்போனை சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் சின்னத்திரை நடிகை சித்ராவுக்கும் இந்த ஹேம்நாத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஜனவரியில் முறைப்படி திருமணம் நடப்பதாக அவர்கள் திட்டமிட்டிருந்தாலும் இதற்கு முன்பாக பதிவு திருமணம் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருமணம் நடந்தால் அந்த திருமணத்தை தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்குள் அந்த மணமகள் அவருடைய சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்தால் அதை ஆடியோ விசாரணைக்கு உத்தரவிடுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த வழக்கிலும் ஆடியோ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆடியோ இதற்கு பிறகுதான் அந்த பிணவரைக்கு சென்று அவருடைய முன்னிலையில் தான் அந்த விசாரணை என்பது நடத்தப்படும். பிரேத பரிசோதனை என்பதும் நடத்தப்படும். அதே வேளையில் இதில் ஆரம்ப நிலையிலேயே சந்தேகம் இருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடன் பணியாற்றியுடைய நண்பர்களும் கூட தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாக சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தில், அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த விடுதியினுடைய படுக்கை அறையில் கிடக்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் கன்னத்தினுடைய வலது கன்னத்தில் இரத்த காயங்கள் இருப்பதும் அதேபோல் கழுத்திற்கு மேல் பகுதியில் இரத்த காயங்கள் இருப்பதும் தெரிய வருகிறது. எதனால் இந்த காயங்கள் ஏற்பட்டது என்ற சந்தேகத்தை பலரும் அதை எழுப்பியிருக்கிறார்கள். போலீசாரும் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இவர் பட்டுப்புடவையில் தூக்கிட்டு கொண்டதாக சொல்கிறார்கள். அந்த பட்டுப்புடவையினுடைய ஒரு பகுதி கன்னத்தை கிழித்திருக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதுதான் என்பது அதற்கான காரணம் என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் இந்த ஒருவேளை அவர் தூக்கிட்டு அவரை தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதுதான் தற்பொழுது நடத்தப்படக்கூடிய விசாரணையினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் இங்கே நசரத்பேட்டையிலிருந்து சற்று ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த EVP ஃபிலிம் சிட்டியில் தொடர்ந்து இந்த சித்ரா நடித்து வரக்கூடிய அந்த தொடரினுடைய படப்பிடிப்பு தினந்தோறும் நடந்து வந்திருக்கிறது. இதனால்தான் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டிலிருந்து அவர் இங்கு இருக்கக்கூடிய இந்த விடுதியிலே அறை எடுத்து தங்கி வந்திருக்கிறார். கடந்த 4 நாட்களாகத்தான் இவருடைய கணவர் ஹேம்நாத் இவருடன் தங்கியிருந்திருக்கிறார். தினந்தோறும் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அவர் செல்வார் எனவும் சொல்லப்படுகிறது. நேற்று இரவும் 2:30 மணி அளவு வரை அங்கே அவர்கள் இருந்துவிட்டு அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு விடுதி அறைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அந்த EVP ஃபிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு நடந்த அந்த இடத்துல அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் இருவரும் காரில் ஏறி வந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள். அது எந்த அளவிற்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து அந்த ஹேம்நாத்திடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை அப்படி இருவருக்கும் பிரச்சனை நடந்தால் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும், மேலும் அவருடன் நேற்று யாரெல்லாம் நேற்று அந்த படப்பிடிப்பு களத்தில் கலந்து கொண்டார்கள் எனவும் அவர்களெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.